ராஜா தன் அப்பாவிடம்தான் வேலைக்கு வருவதாகவும் அது அவருடைய பெற்றோர்களுக்கு உதவியாகவும் இருக்கும் என்று கூறினான். ஆனால் ஆறுமுகம் அதை மறுக்கிறான். ஆறுமுகத்தின் சித்தப்பாவும் சித்தியும் லட்சுமியை காண வருகிறார்கள். அப்பொழுது ராஜாதான் வேலைக்குப் போனால் உதவியாக இருக்கும் என்று தன்னுடைய தாத்தாவிடம் கூறினான். முதலில் மறுத்த அவர் பின்பு சரி என்று ஒத்துக்கொண்டார். ஆறுமுகத்தின் தங்கை சேதேவி ஆறுமுகத்தின் மனைவி லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இந்தியா வருகிறாள் என்று ஆறுமுகத்தின் சித்தப்பா கூறினார். மற்றும் ராஜா லீவ் நாட்களில் இங்கு வேலைக்கு வருவதாகவும் கூறினார். ஆறுமுகம் தன் தங்கை ஸ்ரீதேவியை வரவேற்க ஏர்போர்ட்டில் காத்துக் கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி பிளைட்டில் இருந்து இறங்கி ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் காத்துக் கொண்டிருக்கிறாள். அண்ணா, என்னை எப்படி கண்டுபிடிச்ச? அப்பா உங்க போட்டோ அனுப்பினார். என்னுடைய சிறு வயது முதல் அவர் உங்களை பற்றியும் பெரியப்பாவை பற்றியும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருப்பார் அண்ணா. அப்படியா? இதைப் பற்றி எனக்கு தெரியாதுப்பா. அவர் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் என்று மட்டும் கூறினார். நான் சந்தோஷப்பட்டேன்பா. அண்ணா, நான் தனியா இருக்கிறேன், சின்ன வயசுல யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டேன். அப்போதுதான் உங்களை பற்றி அப்பா சொன்னார். சந்தோஷம்மா, சரி நாம கிளம்பலாம். அண்ணா, முதல்ல உங்க வீட்டுக்கு போய் அண்ணிய பார்த்து விட்ட பிறகு என் வீட்டுக்கு போகலாம் அண்ணா, சரிங்களாண்ணா? ஸ்ரீதேவியும் ஆறுமுகமும் காரில் கிளம்புகிறார்கள். ஸ்ரீதேவி ஆறுமுகத்தின் குடும்பத்தை ஆறுமுகத்தின் வீட்டில் சந்திக்கிறாள். லட்சுமி, ராஜா, மகேஸ்வரி, இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. லட்சுமி, ராஜா, மகேஸ்வரி ஆச்சரியத்துடனும் சிரித்த முகத்துடனும் ஸ்ரீதேவியை வரவேற்கிறார்கள். அண்ணி எப்படி இருக்கீங்க? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கோம். உன்னுடைய பயணம் நல்லபடியாக இருந்ததா? நல்லபடியா இருந்தது. பசங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது போல இருக்கு. நான் தான் உங்களோட ஒரே அத்தை ஸ்ரீதேவி. ராஜாவும் மகேஸ்வரியும் சரிங்க அத்தை என். அப்புறம் அண்ணி, உங்க ட்ரீட்மெண்ட் பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்களை குணப்படுத்துறேன். நான் கேரண்டி தரேன், பாத்துக்கலாம். ஒன்னும் இல்ல. எதுக்குமா உனக்கு கஷ்டம்? அண்ணி, எனக்கு உறவுன்னு சொல்றதுக்கு நீங்க தான் இருக்கீங்க. அம்மா பக்கமும் இருந்து யாரும் வரதில்லை. ப்ளீஸ், நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க அண்ணா. சரிப்பா, அப்படியே ஆகட்டும். சரிம்மா. சரி, நான் கிளம்புறேன். பிறகு வந்து உங்களை பார்க்கிறேன். பாய் அண்ணி, குட்டீஸ் பாய். ராஜா ஸ்ரீதேவியே அவளுடைய வீட்டில் விட்டு வந்தான். ஸ்ரீதேவி அவளுடைய பெற்றோர்களை அவளுடைய வீட்டில் சந்திக்கிறாள். செல்லம், வெல்கம் ஹோம். அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் லே? அப்பா, அண்ணா வீட்டுக்கு போய் முதல்ல அண்ணியையும் பசங்களையும் பார்த்துட்டு வந்தேன்பா. ரொம்ப சந்தோஷமா. நல்ல காரியம் செய்திருக்க. எனக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருக்கிறது ஹாப்பி தானப்பா. அதான் அப்பா, அண்ணிய நான் குணப்படுத்தியே ஆகணும். அதை சொல்லிட்டு வந்தேன். சரி செல்லம். அப்புறம் இந்த லீவுல உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நீ யாராவது லவ் பண்றியா? நாங்க ஓகே சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைப்பா. அப்படி இருந்தா உங்க கிட்ட சொல்லி இருப்பேன் இல்லையா? சரி செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பார்க்கலாம். ஸ்ரீதேவி லட்சுமிக்கு ட்ரீட்மெண்டை ஆரம்பிக்கத் தொடங்கினாள். அது பற்றி ஆறுமுகத்திடம் ஸ்ரீதேவி பேசினாள். ரொம்ப நன்றிப்பா. எதுக்கு அண்ணா? நீ லட்சுமிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியதற்கு. அண்ணா, இது என் குடும்பம். நான் செய்யாமல் யார் செய்வாங்கண்ணா? நன்றி என்ற வார்த்தை சொல்லி என்னை பிரிக்காதீங்க, ப்ளீஸ். சரிப்பா, அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். தப்பா நினைக்கக் கூடாது. நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணா. எனக்குன்னு ஒரு கடமை இருக்குப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ யாரையாவது லவ் பண்றியா? அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் இல்லன்னா.
நீங்க யாரை கல்யாணம் பண்ண சொல்றீங்களோ அவங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிப்பா. நம்ம குடும்பம் காதலுக்கு எதிரி இல்ல, இருந்தாலும் நீ யாரையும் லவ் பண்ணல, நல்லது. நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரிங்கண்ணி. ஆறுமுகம் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறான். சித்திக்கு ஒரு அண்ணன் மதுரையில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான், பேசி பார்க்கலாம். நல்லபடியா முடிஞ்சா சந்தோஷம். லட்சுமியும் ஆறுமுகமும் ஆறுமுகத்தின் சித்தியினுடைய சகோதரனான ரவி என்பவரை சந்திக்கிறார்கள். நான் உள்ளே வரலாமா? வாப்பா ஆறுமுகம், உள்ளவா. என்னை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என்னோட அன்பு மருமகன் ஆச்சே. நான் ரொம்ப பயந்தேன், எப்படி என்ன வரவேற்பீங்கன்னு. அதெல்லாம் இல்லப்பா. நானே அடுத்த வாரம் உன்னையும் என் தங்கச்சியையும் பார்க்கலாம்னு இருந்தேன். ஆமாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசலான்னு வந்தேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஸ்ரீதேவியை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். நான் அடுத்த வாரம் வரேன்னு சொன்னேன் அல்லவா? இந்த விஷயமாதான். எனக்கொன்னு இருக்கிறது, ஒரே தங்கச்சி, சொந்தம் விட்டு போகக் கூடாது, இல்லையாப்பா? நீ போய் அடுத்த வாரம் நாங்க பெண் பார்க்க வரேன்னு சொல்லு. ஆனா நான் தானுன்னு சொல்லாத. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சரிப்பா. சரிங்க மாமா. அப்போ நாங்க கிளம்புறோம். சரிப்பா. ஆறுமுகம் தன்னுடைய சித்தியையும் சித்தப்பாவையும் சந்திக்கிறான். சித்தி, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுயா, என்ன விஷயம்? அடுத்த வாரம் நம்ம ஸ்ரீதேவியை பெண் பார்க்க வராங்க. சந்தோஷம்பா, நல்ல செய்தி. சித்தப்பா, நல்ல தேமிலி பையன் நல்ல வேலையில இருக்கான். சித்தப்பா, நல்ல தேமிலி பையன் நல்ல வேலையில இருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியா இருக்கும். ஸ்ரீதேவியின் நிச்சயதார்த்தம். ஆறுமுகத்தின் சித்தியினுடைய சகோதரன் ரவி பல வருடத்திற்கு பிறகு ஆறுமுகத்தின் சித்தியை சந்திக்கிறான். சித்தப்பா, இன்னும் சற்று நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. நல்லது, எல்லாம் தயாரா இருக்குது, வரட்டும். எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். கண்டிப்பா சித்தப்பா. ஆறுமுகத்தின் சித்தியின் சகோதரர் ரவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் காரில் இருந்து இறங்குகிறார்கள். ஆறுமுகத்தின் சித்தி ஆச்சரியத்துடன் அவருடைய சகோதரரை நோக்கி ஓடி கட்டிப்பிடித்து அழுதார்கள். என்னம்மா, நல்லா இருக்கியா? அண்ணா, நீங்க எப்படி இங்க? என் பொண்ணை நிச்சயம் பண்ண நீங்க தான் வந்து இருக்கீங்களா? ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்லன்னா நீங்க எனக்கு சம்பந்தி ஆகணும்னு நான் மனசுல நினைச்சேன். ஆனா என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். வாங்கண்ணா, உள்ள போலாம். அண்ணா, ஆறுமுகம், இவருக்கு அண்ணா மகன், என்னோட மகன் மாதிரி. எனக்கு நன்றாக தெரியும். ஆறுமுகத்திற்கும் அது தெரியும். நான் தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தேன். படியா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணையும் பையனையும் பார்த்து தட்டை மாத்தி நிச்சயம் பண்ணிக்கலாம். அதுவும் சரிதான். இவன் என் மகன் சதீஷ். இனிமேல உனக்கு மருமகன். ஸ்ரீதேவியும் சதீஷும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிந்தது.